என் செல்ல பிள்ளையே, உனது செய்கையை பார்த்து எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி உனக்கான செயல்களை உயர்வானதாய் நான் அமைக்கத்தான் போகிறேன். பிறந்ததிலிருந்து மனிதன் இறுதி மூச்சை நிறுத்தும் வரையிலும் பல முறை பல விஷயங்களுக்காக செத்துதானே பிழைக்கிறான். எது எப்போது நடக்குமோ, என்னவாகுமோ, ஏதாய் நடந்து விடுமோ, அல்லது மனம் வருத்தப்படி இது தவறாய் முடிந்து விடுமோ என ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு செயல்களிலும் மனிதன் இப்படி பயப்பட்டு கொண்டும் பதட்டப்பட்டு கொண்டும் மூச்சை நிறுத்தி நிறுத்தி வாழ்ந்து கொண்டே இருந்தால் எப்படிதான் அவனால் நிம்மதியை அனுபவிக்க முடியும்? எனது அன்பு குழந்தையே, உன் மனதால் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னுமா நான் உன்னை கஷ்டப்பட விடுவேன்? பல மாற்றங்களையெல்லாம் மாறுதல்களையெல்லாம் உன் வாழ்வில் உண்டாக்கி ஏமாற்றங்களையெல்லாம் முடித்து வைக்கப் போகிறேன். நீ செய்த தவறை உன் மனசாட்சியே கண்டிக்கக்கூடிய வகையில் நீ உயர்ந்த பிள்ளையாக மாறிவிட்டாய். நிச்சயமாக இனி தவறேதும் நீ செய்ய மாட்டாய் என்கிற நம்பிக்கை எனக்குள் வந்துவிட்டது. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டும் அவர்களுடன் பழகு. இல்லை என்றால் அவர்களிடமிருந்து சற்றும் யோசிக்காமல் விலகி நின்றுவிடு என் செல்லமே. ஏனெனில் சும்மாவே பேச வேண்டும், காரியத்திற்காக பழக வேண்டும் என உன்னுடன் பழகக்கூடிய மனிதர்களுடைய அந்த நட்பு உனக்கு ஒருபோதும் நன்மையை தராது. அதனால்தான் விலகி நிற்கச் சொல்கிறேன். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை நீ நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி எனும் தாரக மந்திரத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் எண்ணங்கள் எனும் மந்திர சாவியை நீ சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் உன்னால் திறக்க வைக்க முடியும் என் செல்லமே. வெற்றி கதவின் வாசலில்தான் உனக்காக நான் காத்திருக்கிறேன். சற்றும் யோசிக்காமல் உன் வராகி அம்மா என்னை நோக்கி ஓடிவா. வெகு நேரமாக உனக்கான நல்லதை செய்ய காத்திருக்கும் என்னை நீ உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் அழைத்து கொண்டாலே போதும். உன் மனம் மகிழும்படியாக அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி முடித்து விடுவேன் என் செல்லமே. எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் கிடையாது, உன் மனம்தான். உன் மனசாட்சி சொல்லுகிறபடி நேர்மையான வழியில் வாழப்பார். உனக்கு எது பிடிக்கவில்லையோ, அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, பிடிக்காததை விட்டு விலகி நிற்க கற்றுக்கொள். தேவையில்லாமல் அதையே யோசித்து யோசித்து உடலையும் உள்ளத்தையும் நீ கெடுத்து கொள்ளாதே. இந்த உலகில் யாருக்காகவும் நீ மாற வேண்டும் என நினைத்தால் அது நிச்சயம் முடியாத காரியமாகத்தான் இருக்கும். ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பை உன்னிடம் எதிர்பார்ப்பார்கள். அவர்களுக்கு ஏற்றாற் போலவெல்லாம் நீ மாறிக்கொண்டே இருந்தால் கடைசியில் உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது என் செல்லமே. அந்த நிலவு எப்படி யாரை பார்த்தும் யாருக்காகவும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் நித்தமும் அதன் ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கிறதோ, அமாவாசையும் பௌர்ணமியும் எப்படி சரியான நேரத்தில் வந்து போகிறதோ, ஒரு அழகான மலர் எப்படி யாரையும் எதிர்பார்க்காமல் அதன் மனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல நீ யாருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தாமல் யாருக்கும் எந்த கெடுதலையும் யோசிக்காமல் உன் செயல்களையும் கடமைகளையும் மட்டும் சரியாக செய்தால் போதும். அவசியம் எது அனாவசியம் எது என பகுத்தறியக்கூடிய அந்த நல்ல சிந்தனை உனக்குள் இருந்தாலே நிச்சயமாக உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் வராது. எந்த பிரச்சனைகளுமே இல்லாத இன்பமான சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்கத்தான் ஆசைப்படுகிறேன் என் செல்லமே. இனி எல்லாமே நீ நினைத்தது போலதான் நடக்கப் போகிறது. எதற்கும் வருந்தாதே. உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உன்னை சுற்றி எல்லா நல்ல மனிதர்களும் இருக்கும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன். உறவுகளின் நெருக்கங்கள் குறைவதால் தானே இந்த உலகத்தில் வீண் விவாதங்களும் நிறைய பிரச்சனைகளும் வருகிறது. எப்போது உனக்கு எதிரில் இருப்பவர் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பது போல பேச ஆரம்பிக்கிறாரோ அப்போதே நீ அமைதியாக இருந்துவிடு. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவர் தன் தவறை தானே உணர்ந்து கொள்வார். நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் அவர்களை கடந்து போக கற்றுக்கொண்டாலே எல்லா விஷயங்களும் தானாக சரியாகிவிடும். வீண் விவாதங்களோ பிரச்சனைகளோ விரோதமோ வராது. நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன். தொல்லைகளை சந்திக்க வைப்பவர்களை நீ தூரமாய் ஒதுக்கி வைத்துவிடு. உனக்கு நல்லது செய்ய நினைப்பவர்களை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொள். இளநீர் எப்படி எல்லாருக்கும் பயனுள்ளதோ அதே போல உன்னுடைய செயல்களும் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும்படி பார்த்துக்கொள். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா பக்குவங்களையும் பட்டு இப்போது மனதளவில் சிறப்பான சிந்தனையோடு நீ வேலைகளை செய்கிறாய். அதற்காகவே நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். கண்ணாடி என்பது உன் முகத்தில் இருக்கக்கூடிய கரைகளையும் அப்படியே காட்டும், சுத்தத்தையும் அப்படியே காட்டும்.
சுத்தத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிற நீ அழுக்கை காட்டுகிறது என்பதற்காக கண்ணாடியை உடைத்து விடுவாயா என்ன? இல்லைதானே. மாறாக உன் முகத்தை தானே நீ சுத்தம் செய்ய வேண்டும். அதே போல குறைகள் உனக்குள் இருந்தால் அதை சரி செய்வதற்கான வேலைகளை பார். எல்லா குறைகளையும் சரி செய்து உனக்கான நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நிரந்தரமாய் உனக்கு நான் அமைத்து கொடுப்பேன். நல்லதே உனக்கு நடக்கும். என் அன்பு பிள்ளையான நீ எல்லார் முன்னாலும் கௌரவமாய் வாழப் போகிறாய்.